பாஜகவின் கமலாலயத்திற்கு தற்போது புதிய தலைவருக்கான தேர்தலில் வேட்புமனு தாக்கல் தொடங்க உள்ள நிலையில் பாஜக மூத்த தலைவர்கள் அங்கு வருகை தந்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, விவரங்கள். சிவரஞ்சனி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த மாநில தலைவர் பதவிக்கான போட்டி என்பது தற்போது தொடங்க இருக்கின்றது. இதற்காக இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் என்பது தொடங்க இருக்கின்றது. குறிப்பாக மாநில தலைவர் மற்றும் அதே போன்று பாஜகவினுடைய விருப்பமனு என்பது தேசிய செயற்குழு உறுப்பினர் பதவிகளுக்கான போட்டி என்பது நடைபெற இருக்கின்றது. இதற்காக பதவியில் போட்டியிட விரும்பக்கூடியவர்கள் விருப்ப மனுக்களை பாஜகவினுடைய தலைமை அலுவலகத்தில் இன்றைய தினம் கொடுக்கலாம் என ஏற்கனவே பாஜகவினுடைய தலைமை கழகங்களில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை முதல் சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகமான பாஜக அலுவலகத்திற்கு பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் தற்போது வர தொடங்கி இருக்கின்றார்கள். குறிப்பாக இன்றைய தினம் விருப்பம் இருக்கக்கூடிய வேட்புமனு செய்யக்கூடியவர்கள் இன்றைய தினம் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியில் பாஜகவினுடைய மாநில தலைவர் மற்றும் தேசிய செயற்குழு உறுப்பினர் பதவிகளுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்ச்சியாக இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் என்பது தொடங்க இருக்கின்றது. இன்று மதியம் 2 மணிக்கு இந்த வேட்புமனு தாக்கல் என்பது சரியாக தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் தற்போது கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் வர தொடங்கி இருக்கின்றார்கள். அந்த வகையில் ஏற்கனவே பாஜகவினுடைய மாநில தலைவர் பதவிக்கு நயினார் நாகேந்திரனுடைய பெயர் என்பது போட்டியில் முதலிடத்தில் இருக்கின்றது. தொடர்ச்சியாக அதே போன்று இன்றைய தினம் நயினார் நாகேந்திரன் தற்போது தலைமை கழகம் வந்திருக்கின்றார். அதே போன்று ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் அனைவருமே தற்போது தலைமை கழகம் வர தொடங்கி இருக்கின்றார்கள். அதே போன்று அவர்களுடைய ஆதரவாளர்களும் தற்போது தலைமை கழகத்திற்கு வர தொடங்கி இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த பாஜகவினுடைய தேர்தலை பொறுத்தவரை தேர்தல் அதிகாரியாக சக்கரவர்த்தி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அவர் தலைமையில் இந்த தேர்தல் என்பது நடைபெற இருக்கின்றது. இந்த நிலையில் தற்போது தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இன்றைய தினம் இந்த வேட்புமனு தாக்கல் என்பது சரியாக 2 மணிக்கு தொடங்க இருக்கின்றது. பெரும்பாலும் நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.